கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன பாடத்தை நிறுத்துங்க, உங்கள் வராங்க. தேவி? ஆமா. இது கொஞ்சம் பிடிங்க. அம்மா, உடஞ்ச காதல் ஒட்டுமா சிஸ்டர்? காதல் இல்ல சார், அது காலு. காலை தான் கேட்டேன். ஒட்டுமா? ஒட்டு சார், தயவு செஞ்சு மருந்து குடிங்க. இந்தாண்டா, ஏன் அப்படி போட்டு அமுக்குற? இங்க குடு, நீ குடி ராஜா. இந்தா போ. ராஜா, என்ன அந்த பொண்ணு ஒரு மாதிரியா இருக்கு? எனக்கு தெரியாது சிஸ்டர். சிஸ்டர் தான். இது என்னது? அது அவங்க பழக்கம், நமக்கு என்ன தெரியும்? என்ன பாருங்க, நான் தான் பாவி. பாவியா? இது அப்பாவி. காதலுக்காக காலை உடைச்சிட்டேன் பாருங்க. தேவி வரலீங்களா? வந்திருக்க மாட்டாங்களே, தெரியுமே. 2 கால்ல நிற்கும் போதே என்ன மதிக்க மாட்டாங்க. ஒரு கால்ல நிற்கும் போதே மதிக்க போறாங்க, ஒரு காலம் மதிக்க மாட்டாங்க. காலும் போச்சு அம்மா. ஐயோ, காதலும் போச்சு. ராஜா, பிரம இல்லப்பா, அங்க பாரு. நான் பாக்குறது நிஜமா? ராஜா, ஏதோ விளையாட்டுக்கு விழுந்தீங்கன்னு நினைச்சேன். ஆனா அது இவ்வளவு சீரியஸ் ஆகும்னு எனக்கு தெரியாது. ஐ எம் வெரி சாரி. சாரினா சொன்னீங்க? ஐயா, ஆமா காது. இவங்க சாரி சொல்லிட்டாங்கல்ல, இனிமே எல்லாம் சரியாயிடும். சரியாயிடும். நிக்கிறீங்களே, உட்காருங்க. இல்ல, எனக்கு கால் வலிச்சாலும் பரவாயில்ல, நீங்க உட்காருங்க. உட்காருங்க. பரவாயில்ல. மொத்தத்துல தேவி வந்து என் ரூம்ல உட்காந்துட்டாங்க, அது போதும், எல்லாமே சரியான மாதிரி. காலு சரி ஆயிடும். அது அவங்க சொல்லட்டுமே. சொல்லுவாங்களே. நீங்க நான் இந்த ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கு, டாக்டர் என்ன மருந்து கொடுக்கிறார்? சரி, நீங்க சொல்லுங்களேன். என்னன்னு? That you'll be all right. You will be all right. அம்மா, நீங்க இங்க வந்து உட்கார்ந்ததுல எனக்கு தலைகால் புரியல. நான் உட்கார்ந்ததுக்கு நீங்க இவ்வளவு சந்தோஷப்படுறீங்களே, நான் உங்களுக்கு அவ்வளவு உயிரா? உயிரா? உயிர் இதுக்கும் போகும். ஆனா என்ன பொறுத்தவரையிலும் என் தேவி என்னைக்குமே என்னை விட்டு போவே மாட்டாங்க. Do you like me so much? So much? Well, that's not a word. I like you. I like you very much. உங்களுக்கு என்ன வெறும் லைக் தானே? You only like me? Come on. Come on, say it. சொல்லிடுங்க, please. I love you. I love you. Oh. Me too. தேடினேன் வந்தது, பாடினேன் தந்தது. கால் போச்சுன்னு டேவிட்ட கப்சா விட்டு காதல் கேட்ட திறந்து விட்டியா? 100 பொய் சொல்லி காதல் பண்ணு, 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணு, கோடி பொய் சொல்லி குடும்பமே நடத்து அப்படின்னு யார் சொன்னது? அப்ப யாரு? அவங்க யாரு சொல்லிருக்காங்களா? பாருப்பா, அவங்க சொன்னதையே ஃபாலோ பண்ணி நான் லைனை கிளியர் பண்ணிட்டேன். அப்போ லவ்க்கு போய் அலவுடா? அலவுடு, ஆனா ஒரு சின்ன கண்டிஷன். காதலிச்ச பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கணும், கைவிடக்கூடாது. ஏண்டா இதை யாரா சொன்னது? நல்லா இருக்க? நான் தான். ஒத்துக்க மாட்டீங்களே? தேவி உன்னை காதலிச்சா கல்யாணமும் பண்ணிக்க போறா? டெஃபினெட்லி, டெஃபினெட்லி. ஆமா, எங்களுக்கு கமிஷன் கொடுக்காம உன் காதல் சக்சஸ் ஆகாதே. யார் சொன்ன? அவையார் தான். அச்சிப்பா, ஊழலுக்கு தாண்டா கமிஷன், காதலுக்கு கமிஷன் தேவையில்லை. டேய், உன் காதலை உடைச்சு காட்டுட்டுமா நானு? ஆனது பாத்துக்கு போட. சவாலா? சவால். கிழிச்சிடுவேன், கிழிச்சு. அச்சிப்பா. ஹலோ பிரதாப், இங்க எப்படி? ஒண்ணும் இல்ல, சும்மா. நீ கோயிலுக்கு போயிட்டு வரியா? ஆமா, இந்தாங்க பிரசாதம். சங்கர் வரலையா? வந்திருக்காரு. நீ கோவிலுக்கு போயிட்டு வா, நான் யாரோ ஃப்ரெண்ட பாத்துட்டு வரேன்னு சொன்னாரு. இப்ப வந்துருவாரு. சங்கர் எப்பவுமே உன் கல்யாணத்தை பத்தி தான் பேசுவான். பிரதர் ஆச்சே, பேசத்தான் வேணும். பணம் இல்லைன்னாலும் குணமுள்ள பையனா அமையணுங்கிறது தான் அவன் ஆசை. கரெக்ட். காரு பங்களா இருந்தா போதுமா? கேரக்டர் வேணும் இல்ல? என் வீட்டுல என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஒரே தொந்தரவு பண்றாங்க.
வீட்டுக்கு வீடு வாசப்படி. பல இடத்துல இருந்து பொண்ணுங்க வருது, எனக்கு ஒண்ணுமே பிடிக்கல. சரி, மனசுக்கு பிடிச்சிருந்தா தானே லைஃப்லயும் ஒரு பிடிப்பா இருக்க முடியும். கரெக்ட். கட்டிக்கிட்டு அழுங்கிறதா கல்யாணம்? கட்டிக்கிட்டு வாழுங்கிறது தானே கல்யாணம். வெரி கரெக்ட். நமக்கு தெரிஞ்ச அறிஞ்ச மாப்பிள்ளையா இருந்தா தொல்லையே இல்ல. சங்கர் உன் கல்யாண விஷயமா யாரையாவது செலக்ட் பண்ணதா சொன்னானா? அண்ணன் சொல்லல. என் ஒப்பீனியன் கேட்கல. உன் ஒப்பீனியன்? என் ஒப்பீனியன் நான் ஒண்ணு நினைக்கிறேன், வீட்டுல ஒண்ணு நினைக்கிறாங்க. யா நான் தேவி பேசுறேன். யா யா நான் தான் ராஜா பேசுறேன். உங்க கால் எப்படி இருக்கு? Oh, this is the most lovely call I received today. காலையில அம்மா கால் பண்ணாங்க, அப்பா கால் பண்ணாங்க. அதெல்லாம் எனக்கு சந்தோஷமா இல்ல. நீங்க கூப்பிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Thank you very much for this call. நான் அடிப்பட்ட காலை கேக்குறேன். அம்மா, அது ரொம்ப வலியா இருக்கு, இன்னும் குறையவே இல்ல. ஐயோ, இன்னும் குறையவே இல்லையா? நம்ம 2 பேரும் இன்னைக்கு கால்ஃப் கிளப்ல சந்திக்கலாம்னு நினைச்சேன். சரி, பரவாயில்ல, நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கங்க. ஹலோ ஹலோ, அப்பா வச்சுட்டீங்களாக்குன்னு நினைச்சேன். இல்ல பரவாயில்ல, அது கோல்ஃப் கிளப் தானே, கண்டிப்பா வரேன். காலே இல்லைனாலும் பரவாயில்ல, கையால நடந்து வரேன். For you anything. கண்டிப்பா வரீங்களா? Yeah, sure, வரேன். Okay, bye. வாண்ணா, எங்க இப்படி ஜாலியா? என்னடா மரியாதையில சரதா போடுறீங்க? ஏதாவது வேலை காட்ட போறீங்களா? காட்டாம கும்பல கமிஷன் கோரிக்கை வச்சுமே, என்னாச்சு? அதான் அப்பவே சொன்னேனே, ஊழலுக்கு தான் கமிஷன், காதலுக்கு இல்ல. எங்க ஒன்ஸ் மோர் சொல்லு. ஊழலுக்கு தான் கமிஷன், காதலுக்கு இல்ல. கேட்டீங்களா? உங்க உதவி இல்லாமலே, உங்களுக்கு கமிஷன் கொடுக்காமலே என் காதல் மேல மேல போகும். லைக் ரோமியோ அண்ட் ஜூலியட், அம்பிகாபதி அமராவதி, ராஜா அண்ட் தேவி. போங்கடா போங்கடா, சீப் பசங்களா. சீப் நீங்க தான் மிஸ்டர். வா 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 வா. ஏன் மிஸ்டர், நல்லா இருக்கிற கால உடைஞ்சதா சொல்லி என்ன சீட் பண்ணா நினைச்சீங்களா? இல்லையே, இத பாரு பாரு. அப்ப அந்த கால கட்டு போட்டிருந்தீங்க. அந்த கால் தான். லுக் மிஸ்டர், இவ்வளவு லோ கிளாஸ் மென்டாலிட்டியோட பிஹேவ் பண்ணா லவ் ஜெயிச்சிருமா இல்ல லைஃப் தான் நடந்துருமா? இது பாருங்க, மத்த பெண்களை ஏமாத்துற மாதிரி என்ன ஏமாத்த முடியாது. தேவி, just listen. என்ன ஜஸ்ட்? இது லோ கிளாஸ் பிளான் இல்ல, லார்ட் முருகாவோட பிளான். அவர் வள்ளிய லவ் பண்றதுக்காக வில்ல பிடிச்சு வேடனா வந்தாரு, வாக்கிங் சிக்க பிடிச்சு கிழவனா வந்தாரு. நான் ஒன்ன பிடிக்க நுண்டியா வந்தேன். அவ்வளவு வராதீங்க, ஒன்ஸ் நுண்டியாவே ஆயிடுங்க. சுத்தி சுத்தி வரீங்களே, புத்தி வந்ததுன்னு நினைச்சேன். நீங்க கொஞ்சம் கூட மாறவே இல்லை. You can't change, you will never change. No, listen to me. I hate you, I hate you. I hate you, I hate you. கமிஷன் இல்லாத காதல் எப்படி உடைஞ்சது பாத்தியா? அது வந்து வெறுப்புல ஆரம்பிச்சு வேணா பாரு, ஒரு நாள் காதல்ல முடிஞ்சிடும். ராஜா, என்னம்மா? உட்காருப்பா. என்ன? அப்பா ஏதாவது சொன்னாரா? குட் மார்னிங் நாரு. அது இல்லப்பா, பிசினஸ் பத்தியா? பொண்ணை பத்தி. பொண்ணு? நாளைக்கு நாம எல்லாரும் சேர்ந்து உனக்காக பொண்ணு பார்க்க போறோம். நான் கேட்டேன்னு நீ கேட்கணுமா? பார்க்க வேண்டியது எங்க கடமை. முடியாதுன்னு சொல்றது என் உரிமை. என்னப்பா அது, நாளைக்கு பார்க்க வரோன்னு அப்பா வாக்கு கொடுத்துட்டாரு. என்னம்மா இது, வாக்கு ரன்னு ஏன் கழுத்து போட்டா இருக்கிறீங்க நீங்க? அம்மா, நான் ஒரு பொண்ணை பார்த்து இவதான் எனக்கு டேஷ் டேஷ் டேஷ்னு முடிவு பண்ணிட்டேன். அது யாருப்பா அது டேஷ் டேஷ் டேஷ்? அது வந்து அவ ஒரு ஏர். இல்ல வேணா, நீ முதல்ல நேரம் அந்த பொண்ணை பார்த்து பிடிச்சிருக்கான்னு முடிவு பண்ணிட. உனக்கு பிடிச்சிருந்தா சரி, நான் எதுக்காக பார்க்கணும்? ஆனா அப்பா பிடிவாத குணம் உனக்கு தெரியுமில்ல, அதனால அந்த பொண்ணையும். ஐயோ, அந்த பொண்ணையுமா? என்ன 2 பொண்ணா? எனக்கு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணையும் பாக்குற மாதிரி பாத்துரு, அப்புறம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்னடா அம்மாவும் பிள்ளையும் பிளான் போடுறீங்க? எந்த கோட்டையை பிடிக்க போற? உங்ககிட்ட சொல்லாம நான் எதையுமே பிடிக்க மாட்டேன்ப்பா.
ஒண்ணு இல்ல, அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ உங்களுக்காக சும்மா இது பொண்ணு பார்க்க போறோமா நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சமாளிச்சா நீங்க சொன்னா நான் மாட்டேன், நான் சொல்ல போறேன். சரி, வெரி குட். நாளைக்கு வெளியே சுத்தாம வீட்லயே இரு. ராஜா, என்ன குனிஞ்சதில்ல நம்பராம பொண்ணு மாதிரி உட்கார்ந்து இருக்க? பாருப்பா, பார்த்தும் அபிப்பிராயத்தை சொல்லு. என்னப்பா, பொண்ணு பிடிச்சிருக்கா? சந்தியாவா? வாமா, நல்லா இருமா. கல்யாணத்துக்கு முன்னாடி அவசரமா? புகுந்த வீட்டுக்கு முதல்லயே வந்துட்டியான்னு கேட்டேன். கோயிலுக்கு எப்போ வரணும்னு நேரம் பார்க்கணுமாமா? என்ன பாக்குறீங்க? நேத்து உங்க மகன் என்னை பார்த்து சம்மதம்னு சொல்லாம போயிருந்தா இன்னைக்கு துக்கம் கேட்கத்தான் நீங்க என் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. என்னம்மா சொல்றேன்? அழகா பிறக்க வச்ச ஆண்டவன் விதியில கோணல் பண்ணிட்டான். நான் செவ்வாய் தோஷம் பண்ணா என்ன பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளைங்க எல்லாம் தங்க உயிருக்கு ஆபத்துன்னு ஓடிட்டாங்க. என் பிள்ளைக்கும் தான் தோஷம் இருக்கு. தோஷத்துக்கு தோஷம் சரியாகும்பாங்க. 2 negatives make 1 positive. இல்லையாமா? கரெக்ட். ராஜா மேல ரூம்ல இருக்கான், போய் பாரு. நான் காஃபி எடுத்துட்டு வரேன். நான் அம்மா வாக்கன்னு பயந்தே போயிட்டேன். நீங்க யாரு? நான் தான். தெரியலையா? நான் தான். நானே தான். எனக்கு ஞாபகம் வரலையா? ஜோக் பண்றீங்களா? நோ, முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட நான் ஜோக் எல்லாம் பண்றது கிடையாது. சாரி. ஏன் சாரி? நேத்து என்ன பொண்ணு பார்க்க வந்தீங்களே, அதுக்குள்ளவா? உங்களையா? பின்ன என்னப்பா இது? நேத்திக்கு நீ, நான், உங்க அப்பா எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். தலை குனிஞ்சு உட்கார்ந்தவன் சந்தியாவை பார்த்த உடனே சம்மதம்னு தெரிவிச்சேன். நாங்களும் உங்க அப்பா அம்மாட்ட சொல்லி எல்லா ஏற்பாடும் பண்ண சொல்லிட்டோம். இப்ப அந்த பொண்ணுகிட்ட விளையாடுறியா? மை காட், சத்தியமா நான் பார்த்தது இந்த பொண்ணு இல்லம்மா. நான் பார்த்தது தேவியத்தான். அந்த ஒத்த ரோஜாப்பூ, அந்த சிரிப்பு, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தேவி தான் ஞாபகத்துக்கு வந்தா. சத்தியமா சொல்றேன், நான் பார்த்ததும் தேவியத்தான், சம்மதம் கொடுத்ததும் தேவிக்கு தான். இந்த பொண்ணு திடீர்னு நீங்க வந்து நின்னதும் எனக்கு அடையாளம் கூட தெரியல. இதான் முதல். எக்ஸ்கியூஸ் மீ, நான் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணிருந்தா அதுக்காக. எப்பவோ தோக்குறவளுக்கு தான் கவலை இருக்கும். எப்பவுமே தோத்துட்டு இருக்கேன்னா அப்புறம் எனக்கு என்ன கவலை? இந்த கவலை, டிசப்பாயின்மெண்ட் இதெல்லாம் எனக்கு புதுசு இல்லை. ஆனா இந்த டிசப்பாயின்மெண்ட் இது எனக்கு ஸ்வீட் அண்ட் லாஸ்ட். வாட் டு யூ மீன்? லாஸ்ட்னா? என்ன என்னமோ சந்தையில மாட்டை நிறுத்தி பல்ல பாக்குறதும் அது வேண்டான்னு சொல்றது மாதிரி
என்ன நிறுத்தி எல்லாரும் பாக்குறதும் வேண்டான்னு சொல்றதும் மாடா இருந்தா பாக்கட்டுமேன்னு நிப்பேன். ஆனா பொண்ணாச்சே, இதுக்கு மேல உயிரோட இருந்தா. Wait a minute. நான் மறுத்தேங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்க சாவுதான் முடிவுன்னு தீர்மானம் பண்ணா உங்களை நான் சாக விட மாட்டேன். நானே உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன். தியாகின்னு பேர் வாங்கணுங்கிறதுக்காக இல்ல, உங்களுக்கு நான் துரோகியாக வேணாம். பொண்ணு பார்க்க வந்த இடத்துல கூட உங்களை பார்க்கும்போது தேவிதான் என் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கான்னா என்ன மன்னிச்சுங்க. தேவியை இந்த மனசுல நான் குடி வைக்கல, இந்த மனசே அவளுக்கு தான் சொந்தம். உங்க மனசுல தேவி இருக்கா? தேவிதான் இருக்கணும். அதிர்ஷ்டக்காரி தேவி. என் மனசுல இருக்கிறதெல்லாம் நான் திறந்து சொல்லிட்டேன். ஆனா நீங்க ஒண்ணுமே சொல்லாம போறீங்களே. தேவி அதிர்ஷ்டக்காரின்னு சொல்லிட்டேன், உங்க மனசையும் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் என்ன பதில் சொல்றது? சரி, நீங்க பதில் சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். எங்க அம்மா மேல ஆணையா சொல்றேன், நீங்க கல்யாணம் செஞ்சுக்கிட்டா தான் நானும் கல்யாணம் செஞ்சுக்குவேன். அப்படி இல்லாம நீங்க வேற ஏதாவது முடிவுக்கு போயிட்டீங்கன்னா, சரி இவ போயிட்டாலே நான் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்குவேன் மாத்திரம் நினைக்காதீங்க. உங்க நம்பிக்கையை கெடுத்த பாவத்துக்காக சத்தியமா வாழ்நாள் பூரா நானும் பிரம்மச்சாரியாவே இருந்துருவேன்.